சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்றைய நாளிலும் நித்திய வெளிச்சத்தோடு இணைந்து கொள்வதற்காக செய்த முயற்சிக்காக தோஸ்திரம் சுவாமி. அடியானை கூப்பிட்டு செய்தியை கொடுக்க சொன்ன மூத்த ஊழியராக மகேந்திரன் ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை ஐயாவை ஆசீர்வதிங்க என்று சொல்லுகிறேன் சுவாமி. இதுவரை ஆண்டவரே ஜெபத்தின் ஊடாக பாடல்கள் ஊடாக செய்திகளின் ஊடாக செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவர் தோத்திரம் ஆண்டவரே. நிவனமாக சகோதரன் லெஸ்லி ஐயாவையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி தைரியத்தோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறதற்காக தோசரம் இன்றைக்கும் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி மது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறேன் சுவாமி. இன்றைய நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை நாங்கள் குடும்பத்திலே பரிசுத்தமாக வாழ வேண்டும், குடும்ப வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் என்கின்ற தலையங்கத்தோடு பேச ஆரம்பிக்கின்றேன். பரிசுத்த ஆவியான ஒரு அடியானை பலப்படுத்துவாராக. நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக என்று லேவியராகவும் 11வது அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். லேவியராகம் 11:45 1 பேதுரு 1:16 தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பரிசுத்தம் தேவை. வேலை செய்யும் ஒரு தளத்திலே ஒரு பரிசுத்தம் தேவை. நடைமுறை பாவனைகளின் அத்தனையிலையும் பரிசுத்தம் தேவை. மட்டுமல்ல, குடும்பத்திலே, குடும்ப உறவிலே, பிள்ளைகள் வளர்ப்பிலே பரிசுத்தம் தேவை. ஆதாம் ஏவாள் குடும்பம்தான் முதல் குடும்பம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களோடு உறவாடும்படியாக பகலிலே குளிர்ச்சியான ஒரு வேளையிலே இறங்கி வந்தார் என்றும் தன் திருஷ்டித்த மிருக ஜீவன்கள் அனைத்தையும் ஆதாம் இடத்திலே கொடுத்து ஆதாம் என்ன பெயர் வைப்பாரோ என்று காண அவர் ஆவலாக இருந்தார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கின்றார். பல குடும்பங்கள் சேர்ந்ததான் ஒரு சமுதாயமாகும். இஸ்ரவேல் மக்களின் குடும்பங்களை அவர் நேசித்து ஜாதியாக்கினார், ஜனமாக்கினார், மட்டுமல்ல தேசமாக்கினார். பாஸ்கா ஆட்டுக்குடியின் இரத்தத்தை அவர்கள் வீட்டின் நிலைகளிலே பூச செய்து அந்த குடும்பங்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டார். குடும்பம் என்று சொல்வது கணவன், மனைவி, பிள்ளைகள் சேர்ந்த ஒரு குடும்பம். திருமணத்திற்கு பின்பு கணவன் தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான். அது ஒரு தனி அரசாங்கம். பூமிக்குரிய குடும்பமும் உண்டு, பரலோகத்துக்குரிய குடும்பங்களும் உண்டு, சபையாகிய குடும்பங்களும் உண்டு, சமுதாயமாகிய குடும்பமும் உண்டு. ஒரு மனிதன் தன்னை தன் குடும்பத்தில் அதிகமாக வெளிப்படுத்துகின்றான். தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தும் ஜெப ஜீவியத்தை குறித்தும் அறிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் மனைவி பிள்ளைகளிடம் நாங்கள் கேட்க வேண்டும். ஒரு முறை ஒரு குழந்தை ஜெயித்ததாம். எப்படின்னு கேட்டா, ஆண்டவரே என்னை என் தகப்பனை போல மாற்றும் என்று ஜெபம் கேட்டதாம். நானும் அவ்வளமாக ஜெபிக்க ஆசையாக இருக்கிறதாக சொன்னதாம். இதை கேட்டுக்கொண்டு இந்த தகப்பனுடைய உள்ளம் ஆழமாக தொடப்பட்டது. அவருடைய குறைகள், குற்றங்கள், வீண் வார்த்தைகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் அவருடைய உள்ளத்திலே அவருக்கு பழிச்சிட்டது. அந்த குழந்தை தூங்கின பின்பு அதனிடத்திலே தகப்பனார் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என் குழந்தை அப்பாவை போல என்னை மாற்றுங்கள் ஜெபிக்கின்றது. ஆனால் நானோ என் இரகசிய பாவங்களை அறிந்திருக்கிறேன். எனக்குள் பாவம் இல்லாத வாழ்க்கையை தாரும் என்றும்
என் குழந்தையே போல என்னை மாற்றும் என்றும் தேம்பி அழுதாராம். கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டிய அன்பும் பரிசுத்தமும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவுக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்து தலையாய் இருக்கிறார், சபையானது அவருடைய சரீரமாக இருக்கிறது. நாம் எல்லோருடைய அவயவங்களாக இருக்கின்றோம். அப்படியே நாம் உலகம் வேண்டும். கிறிஸ்து திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக இருக்கின்றோம். செடியிலே சாரம், சத்து, சுவை எல்லாம் கொடிக்குள் இடைவிடாதபடி இறங்கி கொண்டு இருப்பது போல கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுவாபங்கள் அன்பு மேல் இடைவிடாதபடி இறங்கி கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய பரிசுத்தத்தின் பங்காளிகள், பரிசுத்திற்கு உடன் சுதந்திரர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். முதலாவதாக பரிசுத்தமாக ஆரம்பியுங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 128:1. குடும்பம் என்பது மனிதன் ஏற்படுத்தி கொண்டது அல்ல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது ஆகும். ஆகவே மனிதனுடைய சுயசித்தமோ இச்சைகளோ விருப்பமோ வெறுப்புகளோ ஆளுகை செய்யாதபடி கர்த்தரை ஆளுகை செய்ய வேண்டும். அந்த குடும்பத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று கர்த்தர் கண்டு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அப்படி ஏற்ற துணையை உண்டாக்கி குடும்பமாக்கினார். மனமகிழ அவர்கள் ஆசீர்வதித்தார். நீங்கள் அழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே 25, 28வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை கர்த்தர் காணப்படுத்துகிறார். இயேசு முதலாம் அற்புதத்தை ஒரு குடும்பம் ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவருடைய குறைவை நீக்கினார். தண்ணீரை திராட்சரசமாக்கினார். வேதம் முடிவேறும் பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை குறித்து பேசுகிறது. அங்கே கிறிஸ்து தாமே மணவாளனாக இருப்பார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்திலே 7, 8, 9வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். இன்றைய வாலிப சமுதாயம் சினிமாக்களினாலும் கரைப்பட்டு போய் இருக்கின்றது. துணையை தேட வேண்டும் என்கின்ற காரியத்தை எண்ணாதபடி சுய இச்சையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்காகவே திருமணத்தை தேடுகிறார்கள். எங்கேயாவது ஓடி போய் விடுதிகளிலே தங்கி ரெஜிஸ்டர் செய்து கொள்கிறார்கள். திருமணத்தை தரகர்கள் ஏற்படுத்த வேண்டாம். எவ்வளவு பணம் எவ்வளவு நகை என்று பேரம் பேசி ஆரம்பிக்க வேண்டாம். மாமனார் இடத்துல என்ற எவ்வளவு கறக்கலாம் என்பதை குறித்தோ யோசிக்காதீர்கள். கர்த்தர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், கர்த்தருக்கு சித்தமான நபரை எனக்கு வாழ்க்கையிலே துணையாக வர வேண்டும் என்று உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் சிறந்ததை ஏற்ற துணையாக தந்தருடுவார். உங்கள் வாழ்க்கையிலே துணையை பார்க்கும் பொழுது கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து கொடுத்த ஏற்ற துணை திறந்ததையே எனக்கு தந்திருக்கிறார் என்று கர்த்தரை தோஸ்தரித்து தேவ சமூகத்திலே உறுதிமொழியோடு பரிசுத்த உடன்படிக்கையோடு கர்த்தருடைய ஆலோசனையோடு திருமணத்தை நடத்தி செல் சீக்கிரமாக அருகாது என்று பிரசங்கி சொல்கிறார். கணவனும் மனைவியும் ஆண்டவரும் இணைந்திருக்கின்ற ஒரு குடும்பம் அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தருக்கு பயந்த கணவன், கர்த்தருக்கு பயந்த மனைவி, அப்படிப்பட்ட குடும்பம் பரிசுத்தமாகவும் மேன்மையாகவும் விளங்கும். வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடைய
காரியங்களிலே பிழைக்கப்படாமல் இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்பது 6வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அன்பின் பரிசுத்தம். நமக்கு முன்பாக நம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகம் தோற்றுவதற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று எபேசியர் 1:4 வாசிக்கின்றோம். குடும்ப வாழ்க்கை அன்பினால் கட்டப்பட ஒரு வாழ்க்கை, அன்பு அரசாளுகின்ற ஒரு வாழ்க்கை, அன்பின் செட்டைகள் அரவணைக்கின்ற ஒரு வாழ்க்கை. புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று எபேசியர் 5:25 வாசிக்கின்றோம். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? மேன்மையான அன்பு, கலக்கம் இல்லாத அன்பு, தியாகமான அன்பு. புன்னகையை கொடுத்து பாருங்கள், புன்னகையை பெறுவீர்கள். தயவை காண்பித்து பாருங்கள், தயவை பெறுவீர்கள். இரக்கத்தை காண்பித்து பாருங்கள், இரக்கம் பெறுவீர்கள். அன்பை விதையுங்கள், பெருத்த அன்பை நீங்கள் அறுவடை செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில பரிசுத்தம் ஏற்பட்டு வர முக்கியமான காரணம் கணவன் மனைவியும் கூடி வாழ்வதாகும். உபவாசத்திற்கும் ஜபத்திற்குமே அன்றி மற்ற காரியங்களை பிரிந்து வாழ வேண்டாம். பிரிந்து வாழ்பவன் மூலம் சாத்தான் தவறான ஆசைகளை விதைத்து விடுகின்றான். பாதத்தில் விழும்படியான வழியை அவன் செய்து விடுகிறான். வேதம் சொல்கிறது, விசுவாசம் யாவருக்கும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுத்தப்படாமல் இருப்பதாக. பேச்சுக்கள்ளனாகவும் விபச்சாரக்காரனாகவும் தேவன் நியாயம் அவனை தீர்ப்பார் என்று எபிரேயர் 13:4 உணர்விலே இன்பத்தை அனுபவிக்க புருஷனுக்கும் மனைவிக்கும் ஏக உரிமை உண்டு. ஆனாலும் அது அன்போடும் பரிசுத்தத்தோடும் நிறைவேற்றப்பட வேண்டும். கிருபாளரும் அவர்களுடைய திருப்தியை, சந்தோஷத்தை எண்ண வேண்டியது மிக அவசியமாகவே இருக்கிறது. அதை விட முக்கியமான காரியம், ஒருவர் ஜெபித்து ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். கணவனுக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு மனைவியுடையது. மனைவிக்காக ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு கணவனுக்கு உள்ளது. ஒரு கணவன் ஒரு முறை என்னிடம் சொல்றாரு, பாவ சோதனைகள் எனக்கு ஏராளமாக வந்து ஒரு முறையும் பாவத்தில் விழுந்து விடும்படியாக கர்த்தர் என்னை அனுமதிக்க இல்லை, விடவே இல்லை என்று மனைவியின் ஜெபம் என்னை தாங்கினது என்பதை திட்டமும் தெளிவுமாக உணர்ந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு முறை கூட என் மனைவிக்கு துரோகம் செய்ய இல்லை என்றார். கணவன் மனைவிக்கு இடையே உள்ள அன்பை முறிக்கும்படியாக சில வாஞ்சை உள்ள அன்பு, மாயம் உள்ள அன்பு இச்சைகளை தூண்டிவிடும். அன்பு வளரக்கூடும். இவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் நிலைத்திருங்கள் என்று 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கணவனும் மனைவியும் ஒரு மனமாக நின்றால் சாத்தானை எதிர்த்து நிற்கலாம். அவன் ஈகின்ற அக்கினி அஸ்திரங்களை அவித்து போடலாம். ஆகவே குடும்ப ஐக்கியத்தையும் ஒரு மனப்பாட்டையும் ஒருமையையும் மேன்மையாக எண்ணுங்கள். கணவன் மனைவிக்கு இடையிலே கசப்பு, வைராக்கியம், மன்னியாத சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னமே உங்களுடைய கோபம் தனிய கடவுது. சண்டை சச்சரவு குடும்பத்தில் வருவது இயற்கைதான். வீட்டுக்கு வீடு வாசற்படி என்பார்கள். ஆனால் சண்டை நீடித்திருக்க இடம் கூடாதீர்கள். அடுத்த நிமிடமே ஒருவருக்கொருவர் சகஜமாக பேசி மன்னித்து ஒப்புரவாகி விடுங்கள். அப்போதெல்லாம் என்ன பவுல் சொல்கிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
அவனிடத்திலே பிதாவினுடைய அன்பு இல்லை என்று சொல்லுகிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வசனத்திலே செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாட்டை செய்ய விடும் என்றும் ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவர்கள் சொற்ப மதியினம் அப்படியே செய்துவிடும் என்பதை பிரசங்கியின் புத்தகம் 10வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மூன்றாவதாக குணசாலியான ஸ்ரீ. குணசாலியான ஒரு ஸ்ரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்ற வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31:10. அழகான ஸ்ரீயை அல்லது படித்தவளை, பணம் சம்பாதிக்கிறவளை, செல்வமும் செல்வாக்கும் கொண்டு வருகிறவளை கண்டுபிடிப்பவன் யார் என்று எழுதப்பட இல்லை. பொன் வெள்ளி அலங்காரத்தை விடவும் அந்த குண அலங்காரமே சிறந்தது என்று பேதர் எழுதுகின்றார். திருமணமாக ஒரு ஆணும் பெண்ணும் படிக்க வேண்டிய அதிகாரம் நீதிமொழிகள் 31வது அதிகாரமாகும். அங்கே குலசானியான ஒரு ஸ்ரீயை பற்றி மிகவும் அழகான வர்ணனைகள் எழுதப்பட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட பெண்ணே குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருப்பாள். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நீதிமொழிகள் 31:9 வாசிக்கின்றோம். மனைவியை கண்டவன் நன்மைகளை கண்டடைகின்றான், கர்த்தரால் தயவை பெற்றுக் கொள்கின்றான் என்றும் நீதிமொழிகள் 18:22. வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்திக்குள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஒரு ஈவு என்று நீதிமொழிகள் 19:14 வாசிக்கின்றோம். 9:14 வாசிக்கின்றோம். குணசாலியான ஒரு ஸ்திரீயை அடுத்த சுபாவம் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும், இதோ பிள்ளைகள் கர்த்தரால வருகின்ற சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கின்ற பலன் இந்த சங்கீதம் 127:4 சொல்கிறபடி உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சங்கீதக்காரன் எழுதிய புத்தகத்திலே 128வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அன்னால் எவ்வளவு குணசாலியான ஒரு தாய் இவற்றின் மூலமாக சாமி வேலை பெற்றது மட்டும் அல்ல, சாமி வேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட காரணமாக இருந்தாள் என்று 1 சாமுவேல் 2:9 வாசிக்கின்றோம். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று 3 யோவான் 1:4 வாசிக்கின்றோம். குணசாலியான ஸ்ரீயினுடைய அடுத்த சுபாவம் உபசரிக்கும் கடமைகள். சில பெண்கள் தங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் வந்தால் விழுந்து விழுந்து உபசரிப்பார்கள். ஆனால் கணவனுடைய சொந்தக்காரர்கள் வந்தால் முறுமுறுத்து கொண்டு ஏனோ தானோ என்று உபசரிப்பார்கள். வேதம் சொல்கிறது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமலே தேவதூதரை உபசரிப்பது உண்டு என்று எபிரேயர் 13வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். குணசாலியான ஒரு ஸ்ரீ வரவேற்க பெற்றவர், ஆனால் சீர்கட்டு போகின்ற ஸ்ரீ தன்னுடைய அந்தஸ்து என்றும் ஆடம்பரம் என்றும் வீண் செலவு செய்து கணவனை கடனாளியாக கூட ஆக்கி விடுவாள். இதனால அநேக கணவன்மார்கள் குறுக்கு வழியிலே சம்பாதிக்கவும் லஞ்சங்கள் வாங்கவும் போய் முடிவிலே கம்பியை எண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். சில பெண்கள் தங்களுடைய மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். அந்த வீட்டை பாருங்க, அந்த வீட்டுல கணவன் எப்படி இருக்கிறார், அந்த வீட்டுல பாருங்க என்ன சாமான்கள் வந்து சேர்க்கின்றது, டெலிவிஷன் என்ன, குளிர்சாதன பெட்டிகள் எல்லாம் இருக்கிறது, நம்ம வீட்டை ஒண்ணுமே இல்லையே, உங்களுக்கு சம்பாதிக்க தெரிய இல்லையே என்று கணவனுக்கு எலும்பு உருக்கியாக இருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது அன்பானவர்களே. 1 தீமோத்தேயு 6:16 ரெபெக்காளுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள். அவள் கற்பந்தறிந்த உடனே கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படியாக போனாள். ஆதியாகமம் 25:22 ஒவ்வொரு காரியத்தையும்
கர்த்தரிடத்தில் விசாரியுங்கள், அவருடைய பாதத்திலே காத்திருங்கள், ஜெபியுங்கள். குடும்பத்தில் இணைந்து ஜெபிக்கும் பொழுது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். The family that pray together stay together என்று பழமொழி. எங்களுடைய குடும்பம் பரிசுத்த குடும்பமாக முன்மாதிரியாக விளங்குவதாக. பரிசுத்தமாக பயத்தோடு வாழ்கின்ற குடும்பங்களின் ஆயுசை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:20. வேதத்தின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆயுளை வர்த்திக்க பண்ணுகிறார், நீங்கள் எனக்கு சொந்தமாக சிறந்த ஒரு சம்பத்தாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் குடும்பத்திலே கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கட்டும், இணைந்து நடவுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்று கேட்டால், ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அதாவது ஏற்ற துணை என்று சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது என்று ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னார் என்று ஆதியாகமம் 2:18 வாசிக்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இன்று நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? அவர் உங்களுக்கு மிகவும் பொருத்தமான அருமையான காரியங்களை நேசிக்கின்ற துணையை கொடுத்து உங்கள் வாழ்வை கட்டுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கின்றோம். சங்கீதக்காரன் புத்தகம் 37:5 அவனமாக வாசிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்துடைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே சுவாமி, உம்மை பற்றி கொண்டால் உலக வாழ்க்கையிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் என்று இன்றைக்கு அறிந்து கொண்டோம் சுவாமி. இன்றைய முதல் உண்மையே சார்ந்து கொள்ளுகின்றோம். உமக்குரிய நன்றிகளை இப்பொழுது எல்லோரும் ஒருமனப்பட்டு உங்களுக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் என்று சொல்வதோடு தங்கமா வானொலியின் ஊடாக கேட்கின்ற வார்த்தைகள் மூலம் புறஜாதி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும், ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றும், குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற வார்த்தை அவர்களுடைய சுவாபத்தை மாற்ற வேண்டும் என்றும் இடத்திலே கெஞ்சி நிற்கிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், 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 ஆமேன். இதுவரை நேரமும் தேவ செய்து கொடுத்தவர் பாச ஞானப்பிரகாசம், கொழும்பு, ஸ்ரீலங்கா. தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது முதல் தடவையாக இந்த நிகழ்ச்சியிலே ருத் ஜேசியில்